இந்த 5 சம்பவங்களும் நேர முரண்பாடு குறித்து திருக்குரானில் அல்லாஹு தாலாவால் சொல்லப்பட்டுள்ளன. முதல் 3 சம்பவங்கள் நகர்வினால் ஏற்பட்ட நேர முரண்பாட்டை குறிக்கும். கடைசி 2 சம்பவங்கள் இடத்தினால் ஏற்பட்ட நேர முரண்பாட்டை குறிக்கும். அவை எப்படி என்று இன்ஷா அல்லாஹ் இயற்பியல் மூலம் விளக்குகிறேன். முதல் 3 நகர்வினால் ஏற்பட்ட சம்பவங்கள் சிறப்பு சார்பியல் கொள்கை ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி மூலம் விடை காணலாம். கடைசி 2 சம்பவங்கள் பொது சார்பியல் கொள்கை ஜெனரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி மூலம் விடை தேடலாம். இவ்விரு சார்பியல் கொள்கைகளும் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்ற ஜெர்மனியில் பிறந்த ஒரு யூத விஞ்ஞானியால் முறையே 1905 மற்றும் 1915 ஆகிய ஆண்டுகளில் அறிவிக்கப்பட்டன. மிஹ்ராஜ் பயணம் நகர்வினால் ஏற்பட்ட நேர முரண்பாடு எப்படி ஏற்பட்டது என்று புரிந்து கொள்ள வேண்டுமானால் முதலில் சார்பியல் கொள்கை தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி பற்றி தெரிந்து கொள்வோம். சார்பியல் கொள்கை என்றால் என்ன? உதாரணத்திற்கு, நீங்கள் ஒரு ரயில் பெட்டியில் அமர்ந்து இருப்பதாக எடுத்துக்கொள்வோம். அருகே நிற்கும் மற்றொரு ரயில் நகர்வதாய் இருந்தால் எந்த ரயில் நகர்ந்தது என்பதில் நீங்கள் ஐயம் கொள்வீர்கள். 2 ரயில்களுக்கும் பொதுவாக இருக்கும் நிலையான இடத்தையோ அல்லது ரயில் நிலையத்தையோ பார்த்தால்தான் ஐயம் விலகும். இதுதான் சார்பியல் கொள்கை என்ன என்பது பற்றி தெரிவதற்கு முன்னோடியாகும். 3 சூழ்நிலைகளை கருத்தில் எடுத்துக்கொண்டு ஆராய்வோம். முதலாம் சூழ்நிலையில் முதல் மனிதன் ரயில்வே நிலையத்தில் நின்று கொண்டிருக்கிறார். 2வது மனிதன் கிழக்கு செல்லும் ரயிலில் மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் செல்கிறார். 3ஆம் மனிதன் மேற்கே செல்லும் ரயிலில் மணிக்கு 30 கிலோமீட்டர் வேகத்தில் செல்கிறார். முதல் மனிதன் பார்வையில் தான் நிலையாக இருப்பதாகவும் மற்ற இருவர் ஒருவர் மற்றொருவருக்கு எதிர் திசையில் பயணிப்பதாய் பார்க்கிறார். 2ஆம் மனிதன் பார்வையில் தான் நிலையாக இருப்பதாகவும் ரயில் நிலையத்தில் இருக்கும் முதல் மனிதன் மேற்கு நோக்கி மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் செல்வதாகவும் 3வது மனிதன் மேற்கு நோக்கி மணிக்கு 80 கிலோமீட்டர் வேகத்தில் செல்வதாகவும் பார்ப்பார். 3வது மனிதன் பார்வையில் தான் நிலையாக இருப்பதாகவும் முதல் மனிதன் கிழக்கு நோக்கி மணிக்கு 30 கிலோமீட்டர் வேகத்தில் செல்வதாகவும் 2ஆம் மனிதன் கிழக்கு நோக்கி மணிக்கு 80 கிலோமீட்டர் வேகத்தில் செல்வதாகவும் பார்ப்பார். இம்மூன்று மனிதர்களின் பார்வையில் அவரவர் சூழ்நிலைக்கேற்ப அவர்களுக்கு சரியானதே. எது சரியான பார்வை என்பதை பார்ப்போமானால் ரயில் நிலையத்தில் இருக்கும் முதலாம் மனிதனின் பார்வையே சரியானது என்பது விளங்கும். நிலையான ஒன்றிலிருந்துதான் நகரும் பொருளின் தன்மையை நிர்ணயம் செய்ய முடியும். இதுதான் அடிப்படை சார்பில் கொள்கையை விளங்கிக் கொள்வதற்கு முதல் படியாகும். சிறப்பு சார்பியல் கொள்கை என்றால் என்ன? சிறப்பு சார்பியல் கொள்கை என்ன என்று விளங்குவதற்கு அடுத்ததாய் வேறு ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம். இங்கு 2 விண்கலங்கள் தரையிலிருந்து மேல் நோக்கி இயக்கப்படுவதாய் எடுத்துக்கொள்வோம். தரையில் நிற்கும் முதலாம் மனிதன் விண்கலம் ஏ வினாடிக்கு மணிக்கு அல்ல 1,00,000 கிலோமீட்டர் வேகத்திலும் பி விண்கலம் வினாடிக்கு 2,00,000 கிலோமீட்டர் வேகத்தில் மேல் நோக்கி பறப்பதாய் பார்க்கிறார். ஏ விண்கலத்தில் இருக்கும் 2வது மனிதன் தான் நிலையாய் இருப்பதாகவும் முதலாம் மனிதன் கீழ்நோக்கி வினாடிக்கு 1,00,000 கிலோமீட்டர் வேகத்திலும் விலகுவதாய் பார்ப்பார். அதே சமயம் பி விண்கலத்தில் இருக்கும் 3வது மனிதன் தன்னை தாண்டி வினாடிக்கு 1,00,000 கிலோமீட்டர் வேகத்தில் மேலே பறப்பதாய் பார்ப்பார். பி விண்கலத்தில் இருக்கும் 3வது மனிதன் தான் நிலையாக இருப்பதாகவும் தரையில் உள்ள மனிதன் கீழ் நோக்கி வினாடிக்கு 2,00,000 கிலோமீட்டர் வேகத்தில் விலகுவதாகவும் ஏ விண்கலத்தில் உள்ள மனிதன் கீழ் நோக்கி வினாடிக்கு 1,00,000 கிலோமீட்டர் வேகத்தில் விலகுவதாகவும் பார்ப்பார். இம்மூன்று மனிதர்களின் பார்வையில் அவரவர் சூழ்நிலைக்கு ஏற்ப அவர்களின் பார்வை சரியானது. இந்த தருணத்தில் ஏ விண்கலத்தில் இருக்கும் 2வது மனிதன் தன் விண்கலத்தின் முகப்பு விளக்கை இயக்குவதாய் எடுத்துக்கொள்வோம். முகப்பு விளக்கின் ஒளி வேகம் வினாடிக்கு சுமார் 3,00,000 கிலோமீட்டர் ஆகும். 2வது மனிதன் தன் விண்கலத்தின் முகப்பு விளக்கின் வேகத்தை வினாடிக்கு 3,00,000 கிலோமீட்டராக அளப்பார். தரையில் இருக்கும் முதல் மனிதன் அந்த முகப்பு விளக்கின் ஒளி வேகத்தை அளப்பாரேயானால் அந்த முகப்பு விளக்கின் ஒளியின் வேகம் ஏ விண்கலத்தின் வேகம் மற்றும் அதனுடன் சேர்த்து ஒளியின் வேகம், அதாவது வினாடிக்கு 1,00,000 கிலோமீட்டர் கூட்டல் வினாடிக்கு 3,00,000 கிலோமீட்டர் வேகம், மொத்தமாக வினாடிக்கு 4,00,000 கிலோமீட்டராக இருக்க வேண்டும். ஆனால் தரையில் இருக்கும் முதலாம் மனிதன் ஏ விண்கலத்தின் முகப்பு விளக்கின் ஒளி வேகம் வினாடிக்கு 3,00,000 கிலோமீட்டர் செல்வதாக தான் அளப்பார். இதே போன்று பி விண்கலத்தில் இருக்கும் 3வது மனிதனும் ஏ விண்கலத்தில் முகப்பு விளக்கின் ஒளி வேகத்தை 3,00,000 கிலோமீட்டராகத்தான் அளப்பார். இது மட்டுமல்ல, வேறு யார் எந்த வேகத்தில் பயணித்தாலும் எந்த திசையில் பயணித்தாலும்
விண்கலத்தின் முகப்பு விளக்கின் ஒளி வேகம் வினாடிக்கு 3,00,000 கிலோமீட்டர் ஆகத்தான் அளப்பார்கள். இது இயற்பியல் விஞ்ஞானிகள் பரிசோதித்து அறிந்த முடிவாகும். ஒளியின் வேகம் துல்லியமாக வினாடிக்கு 2,99,792.458 கிலோமீட்டர் ஆகும். ஒளியின் வேகம் விண்கலங்களுக்கு மட்டும் பொதுவானதல்ல. பிரபஞ்சத்தில் யூனிவர்ஸ் இருக்கும் நட்சத்திரங்களுக்கும் கிரகங்களுக்கும் பொதுவானது. எந்த நட்சத்திரத்தில் இருந்து அளந்தாலும் சரி, அல்லது எந்த கிரகத்தில் இருந்து அளந்தாலும் சரி, மற்ற கிரகத்தில் இருந்தும் நட்சத்திரத்தில் இருந்தும் வரக்கூடிய ஒளியின் வேகம் ஒரே அளவாக தான் இருக்கும். அதாவது வினாடிக்கு சுமார் 3,00,000 கிலோமீட்டர். முன்பு சொன்ன 2 உதாரணங்களில் நிலையான தரையாக முதல் உதாரணத்தில் ரயில்வே நிலையமும், இரண்டாவது உதாரணத்தில் பூமியும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஆனால் பிரபஞ்சத்தில் யூனிவர்ஸ் நிலையான தரை என்று ஏதும் இல்லை. நாம் தரை என்று கருதும் பூமி சூரியனை வலம் வருகிறது. சூரியனோ கோடிக்கணக்கான நட்சத்திரங்களுடன் மில்கி வே என்ற அண்டத்தை கேலாக்சி வலம் வருகிறது. இந்த அண்டத்தை போன்று கோடிக்கணக்கான அண்டங்கள் பிரபஞ்சத்தில் நகர்ந்து கொண்டிருக்கின்றன. இதில் நிலையானது என்று சொல்வதற்கு எதுவும் இல்லை. ஒவ்வொன்றும் மற்றொன்றின் சார்பில் நகர்ந்து கொண்டிருக்கின்றன. அனைத்திற்கும் பொதுவானது ஒளியின் வேகம் மட்டுமே. முன்கூறிய உதாரணத்தில் தரைத்தளம் என்று நாம் குறிப்பிட்ட ரயில் நிலையமும் பூமியும் இயற்பியல் மொழியில் தன்னிறை கட்டம், இனர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் என்று அழைப்போம். அதேபோல் ரயில் பயணிக்கும், விண்வெளி பயணிக்கும் அவரவர் பயணம் செய்யும் வாகனம் அவரவருக்கு உண்டான தன்னிறை கட்டமாகும். அவரவர் தன்னிறை கட்டத்தில் அவரவர் நிலையாய் இருப்பதாகவும் மற்றவை நகர்வதாய் காண்பார். இந்த பொதுவான ஒளி வேகம் காரணமாக ஒரு தன்னிறை கட்டத்தில் இருந்து அதன் சார்பில் அதிவேகமாக செல்லக்கூடிய மறு தன்னிறை கட்டத்தை நோக்குவதாய் இருந்தால் 3 அடிப்படை இயற்பியல் அளவீனங்களாகிய நிறை அல்லது கணம், மாஸ், நீளம், லெங்த், நேரம், டைம் ஆகியவற்றில் வினோதமான மாற்றம் ஏற்படுகிறது. உதாரணத்திற்கு, நாம் பூமியிலிருந்து அதிவேகமாக செல்லக்கூடிய ஒரு விண்கலத்தை நோக்கி அடிப்படை அளவீனங்களை அளப்பதாக இருந்தால், அந்த விண்கலத்தின் தன்னிறை கட்டமைப்பின் உட்பட்ட தரைத்தளத்தில் 1. கணம் அதிகரிக்கும், இன்க்ரீஸ் இன் மாஸ். 2. நீளம் சுருங்கும், லெங்த் கான்ட்ராக்ஷன். 3. நேர இடைவெளி அல்லது காலம் அதிகரிக்கும், டைம் டைலேஷன். இதுதான் சிறப்பு சார்பியல் கொள்கை நமக்கு கற்றுத்தருகிறது. இது நிரூபிக்கப்பட்ட உண்மையும் கூட. மிஹ்ராஜ் பயணத்தில் நேர முரண்பாடு ஏற்பட்டதற்கு விளக்கம் நேர இடைவெளி அல்லது காலம் அதிகரித்தல் என்ற இந்த பண்பால் விளைந்தது. மிஹ்ராஜ் நிகழ்வில் பூமிக்கும் விண்கலமாகிய புராக் வாகனத்திற்கும் உள்ள சார்பியல் வேகம் ஒளி வேகத்தை நெருங்கியிருக்கும் பட்சத்தில் நிகழ்வின் செயல் காலம் அதிகரிக்கும். ஒரு கற்பனையான எடுத்துக்காட்டுடன் உங்களுக்கு இதனை விளக்குகிறேன். முதலாம் மனிதன் பூமியிலிருந்து சக்தி மிகுந்த தொலைநோக்கி கருவி கொண்டு தூரத்தில் ஒளி வேகத்தை நெருங்கிய வேகத்தில் சென்று கொண்டிருக்கும் விண்கலத்தில் உள்ள 2வது மனிதனை பார்க்கிறார் என்று எடுத்துக்கொள்வோம். அந்த விண்கலத்தில் உள்ள 2வது மனிதன் ஒரு செயல் செய்கிறார் என்றும் எடுத்துக்கொள்வோம். உதாரணத்திற்கு, தட்டிலிருந்து உணவை தன் கரங்களால் வாயில் எடுத்து உண்கிறார். உணவு தட்டிலிருந்து வாய்க்கு செல்வதற்கு 1 வினாடி ஆகிறது. விண்கலத்தில் 2ஆம் மனிதனுக்கு ஆகும் 1 வினாடி காலம் தரையிலிருந்து தொலைநோக்கு கருவியுடன் பார்க்கும் முதலாம் மனிதனுக்கு அது அதிகரிப்பதாக தெரியும். அந்த விண்கலம் எந்த அளவுக்கு ஒளியின் வேகத்தின் நெருங்கிய வேகத்தில் செல்கிறதோ அந்த அளவு அந்த நிகழ்வின் செயல்காலம் அல்லது நேர இடைவெளி அதிகரிக்கும். காரணம், உணவு உண்ணும் முழு நிகழ்வின் காட்சி ஒளி பூமியை வந்து அடைவதற்குள் அந்த விண்கலம் 3,00,000 கிலோமீட்டர் நெருங்கிய தூரத்தில் சென்றுவிடும். 1 வினாடியே ஆன அந்த நிகழ்வின் செயல் காலம் பூமியில் உள்ளவருக்கு பல வினாடிகள் நீண்டிருப்பதாய் தெரியும். கணிதத்தில் ஆர்வமும் அறிவும் உள்ளவர்களுக்கு சார்பியல் கொள்கை மூலம் பெறப்பட்ட ஒரு சமன்பாடு மூலம் நேர இடைவெளி அதிகரிப்பதை விளக்குகிறேன். t = சின்ன t வகுத்தல் சதுர வேர் ஸ்கொயர் ரூட் 1 கழித்தல் v வகுத்தல் c தன்னிருமடங்கு ஸ்கொயர். t பூமியில் இருக்கும் முதலாவது மனிதன் பார்க்கும் நேர இடைவெளி. சின்ன t விண்கலத்தில் உள்ள 2வது மனிதனுக்கு ஆகும் நேர இடைவெளி. v விண்கலத்தின் வேகம். c ஒளியின் வேகம். இதன்படி விண்கலத்தின் வேகம் ஒளியின் வேகத்தில் 80% இருந்தால் இந்த சமன்பாடு படி t-இன் மதிப்பு 1.667 வினாடிகள். அதாவது விண்கலத்தில் 1 வினாடியே ஆன நிகழ்வின் செயல்காலம் பூமியில் 1.667 வினாடிகள் நீள்வதாய் தெரியும். அதேபோல் விண்கலத்தின் வேகம் ஒளியின் வேகத்தில் 90% இருந்தால்
Tயின் மதிப்பு 2.229 வினாடிகள் ஆகும். விண்கலத்தின் வேகம் 95% இருந்தால் Tயின் மதிப்பு 3.2 வினாடிகள். 99.99% இருந்தால் Tயின் மதிப்பு 70.71 வினாடிகள். இதைத்தான் நேர இடைவெளி அதிகரித்தல் என்பதின் விளக்கம். இதைப் போலத்தான் விண்கலத்தில் இருக்கும் இரண்டாவது மனிதனுக்கும் பூமியில் இருக்கும் முதல் மனிதனின் செயல் காலத்தின் நேர இடைவெளி அதிகரிப்பதாய் தெரியும். இதுவே நேர முரண்பாட்டிற்கு காரணமாகும். விண்கலத்தின் வேகம் ஒளியின் வேகத்தை எட்ட முடியுமா என்ற கேள்விக்கு சிறப்பு சார்பியல் கொள்கை முடியாது என்று கூறுகிறது. நிறை அல்லது கனமுள்ள எந்த பொருளும் ஒளி வேகத்தை எட்ட முடியாது என்பதை அது தீர்மானிக்கிறது. அப்படி விண்கலத்தின் வேகம் ஒளி வேகத்தை எட்டுமாயின் சமன்பாடு படி என்ன நடக்கும் என்பதை பார்ப்போம். VC-க்கு சமமாய் இருந்தால் முன் சொன்ன சமன்பாட்டில் வகுத்தல் மதிப்பு 0 ஆகும். T = சின்ன t வகுத்தல் சதுர வேர் ஸ்கொயர் ரூட் 1 கழித்தல் c வகுத்தல் c தன்னிரு மடங்கு ஸ்கொயர். சின்ன t வகுத்தல் 0. விடை முடிவிலி இன்ஃபினிட்டி. எந்த எண்ணையும் 0த்துடன் வகுத்தால் வரக்கூடிய மதிப்பு முடிவிலி இன்ஃபினிட்டி எனப்படும். முடிவில்லாத எண்ணிக்கை என்பதாகும். முடிவிலி என்பது 0 அல்ல, அதற்கு மதிப்பு உண்டு. நம் எண்ணிக்கைக்கு அடைபடாதது ஆகும். இந்த சமன்பாடு நமக்கு தெரிவிப்பது என்னவென்றால், பூமியோ அல்லது வேறு எந்த கணம் உள்ள பொருள் சார்பாக வேறு எந்த கணம் உள்ள பொருள் ஒளி வேகத்தில் செல்லுமாயின் 2 பொருட்களுக்கும் உள்ள நேரம் துண்டிக்கப்படும். மிஹ்ராஜ் பயணத்தில் நடந்ததும் இதுவே. புராக் வாகனம் ஒளி வேகத்திற்கு நெருங்கியோ சமமாகவோ அல்லது மிஞ்சியோ சென்றதால் நேர முரண்பாடு ஏற்பட்டுள்ளது. திருக்குரான் வசனம் 17:1 லைல் என்ற சொல் ஒரே இரவில் என்று பொருள்படும். ஒரே இரவில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைத்துல் ஹரமிலிருந்து பைத்துல் முகத்தஸிற்கு சென்று பின்பு அங்கிருந்து விண்ணேற்றமாகி ஒவ்வொரு வானமாக 7வது வானம் வரை உயர்த்தப்பட்டு சித்ரத்துல் முந்தஹா எல்லை அடைந்து அல்லாஹு தாலாவை சந்தித்து ஐங்கால தொழுகையை கொடையாக பெற்று வந்த கால இடைவெளி பூமியில் ஒரு இரவின் நேரத்தில் நிறைவேறியது. அறிவியல் பூர்வமாக இதை புரிந்து கொள்ள சிறப்பு சார்பியல் கொள்கை போதுமானது. திருக்குரானில் சொல்லப்பட்ட முன்பு சுட்டி காட்டிய 5 நேர முரண்பாடு சம்பவங்களில் முதல் 3 சம்பவம் சிறப்பு சார்பியல் கொள்கை மூலம் நாம் புரிந்து கொள்ள முடியும். அடுத்து வரும் மற்ற 2 சம்பவங்களான சூரத்துல் கஹ்ஃபில் வரும் குகை வாசிகள் 300 வருடங்களுக்கு மேலாக உறங்கிய சம்பவம், திருக்குரான் 18:16 முதல் 21 வரை, மற்றும் நபி உசேர் அலைஹி வஸலாம் ஒரு ஊரின் வெளியே 100 வருடம் மரணித்திருந்த சம்பவம், திருக்குரான் 2:259 பொது சார்பியல் கொள்கை மூலம் நாம் புரிந்து கொள்ள முயற்சிக்கலாம். சிறப்பு சார்பியல் கொள்கை நகர்வினால் ஏற்படும் நேர முரண்பாட்டை விளக்குகிறது. பொது சார்பியல் கொள்கை இடத்தினாலும் நேர முரண்பாடு ஏற்படலாம் என்று காட்டுகிறது. இன்ஷா அல்லாஹ் பொது சார்பியல் கொள்கை மூலம் கிடைக்கும் விளக்கங்களை தனியாக வேறொரு காணொளி பதிவின் மூலம் வெளியிடுகிறேன். மிஹ்ராஜ் பயணத்தில் ஏற்பட்ட நேர முரண்பாட்டை என் அறிவுக்கு எட்டிய வரைக்கும் புரிந்த வரைக்கும் உங்களுடன் பகிர்ந்து உள்ளேன். எனக்கு தெரியாதது மிக அதிகம் என்பதையும் அறிகிறேன். அல்லாஹ் யாவும் அறிந்தவன். திருக்குரான் 96:5 அல்லமல் இன்சான மாலம் யாலம். மனிதனுக்கு அவன் அறியாதவற்றையெல்லாம் கற்றுக் கொடுத்தான். யா அல்லாஹ், ஈமானை உறுதிப்படுத்தும் கல்வியை எங்களுக்கு கற்றுத் தருவாயாக. உன்னை நெருக்கமடைய செய்யும் ஞானத்தை எங்களுக்கு தந்தருள்வாயாக. எங்கள் தொழுகையில் மிஹ்ராஜ் நிலையை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. நாங்கள் ஈமானுடன் வாழ்ந்து ஈமானுடன் மரணிக்கும் பாக்கியத்தையும் தந்தருள் புரிவாயாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.